என்னாச்சுடி? எது பிரச்சனையாட்டி சொல்லுடி. என் மாமியார் இருக்கல்லம்மா, அவளுக்கு காலையில 5 மணிக்கு எந்திக்கணுமானா. அதுக்கப்புறம் காபி போட்டு கொடுக்கணுமா, இட்லி அவிக்கணுமா, சட்னி வைக்கணுமா, தோசையை சுடணுமா. அதுக்கப்புறம் மத்தியானம் சோத்த பொங்கணுமா, குழம்பு வைக்கணுமா, கூட்ட வைக்கணுமா. இதுக்கடையில வீட்டை தூக்கணுமா, துடைக்கணுமா, கறிச்சட்டி கறிப்பானை எல்லாத்தையும் கழுவி எடுத்து கமத்தணுமா. அதுக்கப்புறம் துணியை துவைக்கணுமா. எம்மா சொல்லும் போதே மூச்சு வாங்குதம்மா. இந்த வேலையெல்லாம் செஞ்சா நான் என்ன ஆவேன்? இந்த படுபாவி உன் மாமியார் அந்த பாதகத்தி என்கிட்ட என்ன சொல்லி கெட்டிட்டு போன தெரியுமா? உன்ன ஒரு வேலையை செய்யாண்டா, சும்மா இருந்தா போதும் நானே எல்லாம் செஞ்சு ஆக்கி பறக்கி கொடுக்கேன் உன் மவளுக்கு அப்படி இப்படி பொய்ய சொல்லில கெட்டிட்டு போயிட்டா. பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுத்துதாளா? என்ன சோறு பொங்காம எப்படி திங்க முடியும்? வெறும் தட்டா நாளா உடச்சியா திங்க முடியும்? நல்ல மொவா சோறு பொங்க முடியலையா, கறி வைக்க முடியல, திங்க முடியலன்னு சொல்ல வேண்டியதுனே. அதை மட்டும் சொல்ல மாட்டல்ல தின்னி மூட்டை. அக்கா இப்ப எங்கிட்ட இருக்க? வீட்ல தான் இருக்கேன். வேற எங்க காட்டுலயா இருக்கேன்? டி உன் மாமியா கிளவி வீட்லயே கிடக்கட்டும் டி. அவளை பாட்டு போட்டு நீனும் உன் புருஷன் கூட தண்ணி கொடுத்துற பேருடி. ஏதே என்ன மர்மோல சோறு பொங்கிட்டியா? ஆமத்தே பொங்கியாச்சு, நீங்க சாப்பிடுங்க. நான் எங்க வீட்டுக்காரர அதான் உங்க மோவனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துற போறதே. என்ன மர்மோல சொல்லுதே? என் மவனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துற போறியா? ஆமா, இதுல என்ன இருக்கு? நீங்க மட்டும் உங்க மொபலுக்கு எப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுக்கிய. ஒரு சின்ன வேலை உங்க மொவா அவளுக்குள்ள வேலையை மட்டும் பார்க்க சொல்லியிருக்கா அவ மாமியா. அவ மாமியாருக்குள்ள துணியை துவச்சு போட சொன்னாலா? இல்ல ஒரு கப் அரிசி பொங்கி கொஞ்சோண்டு கூட்டு வச்சு கொஞ்சோண்டு குழம்பு வச்சு அந்த வேலைக்கு போற மனுஷனுக்கு கொடுத்து விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்க மொபலுக்கு? அதை கூட செய்ய கழியலன்னா அவ மாமியை சொல்லதானே செய்வா. அது அவ வீடு தானே, செஞ்சுதானே ஆகணும். செஞ்சதானே திங்க முடியுதே. சுவாறு இல்லனா வெறும் பானையை கடிச்சு முழுங்கவா செய்ய முடியும்? அவ மர்மோல நீ சொல்ல சரிதான். உங்க மொவ சொல்லுதா இப்படி? அப்ப நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? வாவா சொன்ன உடனே குவாவும் பொத்துக்கிட்டு உடனே உன் புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன பேருன்னு சொல்லிடல. கொஞ்சமாவது ஏதாவது மனசுல இருக்கா? இப்ப நான் தண்ணி கொடுத்தன போறேன் உங்க மொவனை கூட்டிட்டுன்னு சொன்ன உடனே குபு குபு குபுன்னு எங்க இருந்து தண்ணி வந்தது தெரியல. சடக்கு சடக்குன்னு சாடிட்டேன். கன்னியாகுமரி கடலை கண்ணுல இருந்து சாடுத மாதிரிலாம் குபு குபுன்னு கண்ணீரை ஊடுதியா. மர்மோல என்ன மன்னிச்சிரு மர்மோல. நான் இப்படி சொல்ல மாட்டேன். என் மாவளுக்கு நான் இப்படி சொல்லி கொடுக்க மாட்டேன். நல்லா இருப்ப மர்மோல. என் மவனை கூட்டிட்டு நீ தண்ணி கொடுத்துற பேராத. போக மாட்டதே, ஒரு சும்மா ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு எப்படி உரைக்கி அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும். இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க என்ன? சரி மர்மோல சரி. அழாதீங்க, கண்ணை தொடங்க முதல்ல சிறையா இருக்கு அழுதுட்டு இருக்குது. சோற பொங்கி நல்ல பாறை மீன் குழம்பு நல்ல மாங்காய் போட்டு வச்சிருக்கேன். வாங்க நம்ம டேட் சாப்பிடும். இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. என் மாமியா கறி அப்பப்பா இப்படிதான் எங்க நாட்டுக்கு தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுப்பா.